ஹாய் ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டியூஸ்டே அன்னைக்கு ஏர்லி மார்னிங்லேருந்து vlog எடுத்திருந்தேன். அது உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நாளாக முருகன் சிலை வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. சரி, அது இந்த தடவை வாங்கிடலாம். பங்குனி மாதம் வரப்போகுது. அதுக்கப்புறம் பங்குனி மாதத்தில் முருகனுக்கு விரதம் இருப்பேன். அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி பக்கத்தில் இருந்த ஒரு விளக்கு கடையில் போயிட்டு சிலை ஒன்று வாங்கிட்டு வந்தாச்சு. சாட்டர்டேவே சிலை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். பட் ஓப்பன் பண்ணாமல் பூஜை ரூமில் அப்படியே வச்சுருந்தேன். செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வந்துட்டு உகந்த நாளுன்றதுனால அன்னைக்கு எடுத்து முருகனுக்கு அபிஷேகம் பண்ணி சிலையை ஓப்பன் பண்ணி அழகாக பூஜையெல்லாம் பண்ணி வச்சேன். என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக பிள்ளையார் சிலை இருக்கும். எங்கள் கல்யாணத்தப்போ எங்களுக்கு கிஃப்டாக வந்தது. அதுக்கு வந்துட்டு நான் பெருசாக அபிஷேகம் பண்ணது கிடையாது. மற்ற பூஜை சாமான்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுவோமோ அதே மாதிரி விளக்கி பொட்டு வச்சு சாமி கும்பிடுவேன். இதுதான் ஃபஸ்ட்டு டைம் பெரிய சிலையாக வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு அபிஷேகம் பண்ணுறது. நிறையா சேனலில் வந்துட்டு எப்படி அபிஷேகம் பண்ணுறாங்கன்னு பார்த்ததோடு சரி, அது பார்த்ததை வச்சு எனக்கு தெரிஞ்ச வகையில் ஏதோ சின்னதாக பண்ணியிருக்கேன். எனக்கு ஆனால் மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு. அன்றைக்கி செவ்வாய்க்கிழமைன்றதுனால வெத்தலை தீபம் ஏற்றி முருகனுக்கு பூஜை பண்ணி முடித்தாச்சு. இந்த சாரீ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் கட்டியே 10 வருஷம் மேலே இருக்கும். வெயிட் லாஸ் ஆனதுக்கப்புறம் எடுத்து இப்போ தான் கட்டினேன். நல்லாவே கையெல்லாம் லூஸாக இருந்துச்சு. பார்க்க எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. பசங்க 2 பேருக்குமே காலையில் வந்துட்டு தோசை தான் ஊற்றி கொடுத்துருந்தேன். நாள் ஃப்ரெஷ்ஷாக மாவு அரைச்சிருந்தேன். தண்ணியெல்லாம் சேர்க்காமல் கெட்டியான அதே மாவில் தான் வந்துட்டு தோசை ஊற்றி கொடுத்து இட்லி தூள் வச்சு சாப்பிட கொடுத்துட்டேன். பசங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்புனதுக்கப்புறம் சாமிக்கு அபிஷேகம் பண்ண தண்ணியை செடிக்கு ஊற்றிட்டு வரலான்னு சொல்லிட்டு வெளியில் போனேன். அங்கே போய் பார்த்தா 2 செம்பருத்தி பூ பூத்து இருந்துச்சு. அதையும் பறிச்சுட்டு வந்து சாமிக்கே வச்சுட்டேன். கிச்சனுக்கு வந்தோடனே ஒரே கன்ஃபியூஷன். தோசை ஊற்றலாமா இட்லி ஊற்றலாமா? அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான மாவில் இட்லியே ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு இட்லி தான் ஊற்ற ஆரம்பித்தேன். இந்த தடவை மாவு அரைக்கும் போது இட்லி அரிசியும் உளுந்தும் போட்டு தனியாக மாவும், அதுக்கப்புறம் கருப்பு கவனி அரிசியும் கேவரும் கலந்து கேவரு மாவும் தனியாக அரைச்சி வச்சுக்கிட்டேன். எனக்கு வந்துட்டு கேவரு மாவில் தோசை ஊற்றி சாப்பிட்றதுனா பிடிக்கும். என்ன மாதிரியே வந்துட்டு பசங்களும் சாப்பிடுவாங்க. நான் காலையில் நைட்டு 2 வேளையும் கொடுத்தாலுமே சாப்பிடுவேன். மற்றவங்களுக்கெல்லாம் வந்துட்டு சாதா இட்லி ஊற்றிட்டு எனக்கு மட்டும் ஒரு 3 இட்லி இந்த கேவரு மாவில் தான் ஊற்றியிருந்தேன்.
இட்லியா தோசையான்னு ஃபைனலாக இட்லியே ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் சட்னி அரைக்கிறதுல கன்ஃப்யூஷன். என்ன சட்னி அரைக்கலாம், ஈஸியாக என்ன அரைக்கலாம். ஈஸியாக எப்பயுமே என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி தான். சட்டுன்னு அரைச்சிடலாம். இதில் பெரிய இன்க்ரீடியண்ட்லாம் எதுவுமே கிடையாது. வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகாய் அவ்வளோதான் சேர்ப்பேன். டேஸ்ட்டு வந்துட்டு சூப்பராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் விட்டு காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகாய் போட்டுட்டு நல்லா கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாது. லேசாக வதங்கினதுக்கப்புறம் 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வதக்கி சேர்த்துக்கிறேன். இந்த சட்னிக்கு வந்துட்டு ரொம்ப வதக்காமல், ட்ரையாக வதக்காமல் அந்த தக்காளியோட நீர்ப்பதம் இருக்கும் போதே ஆஃப் பண்ணி அரைச்சிங்கன்னா திரியாக சட்னி வந்துட்டு சூப்பராக இருக்கும். சட்னி வதக்கி வச்சுட்டு இட்லி தட்டையும் எடுத்து ஒரு பக்கம் ஆற வச்சுட்டு, இதை ஆறுறதுக்குள்ளே சிங்கில் சேர்ந்துருக்க ஒரு 2-3 பாத்திரத்தை சட்டுன்னு விளக்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் இப்போல்லாம் சிங்கில் பாத்திரம் சேரக்கூடாதுன்றது மட்டும் ரொம்ப பெரிய குறிக்கோளாக வச்சுருக்கேன். சேர்ந்துச்சுன்னா அவ்வளோ மலப்பாக இருக்குது அதை விளக்குறதுக்கு. கையோடு 4 பாத்திரம் சேரும் போதே என்னால் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு விளக்கி வச்சிடுறேன். பாத்திரம் விளக்குன கையோட அப்பப்போ கிச்சன் கவுண்டர் டாப்பையும் நம்ம சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கிச்சன் வந்துட்டு நீட்டாகவே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி ஆறிடுச்சு. உங்களுக்கு பார்த்தா தெரியுதுங்களா, அந்த ஜூஸி கன்சிஸ்டன்சியோடு நீங்கள் அரைச்சி பாருங்கள். மேபி எங்கள் வீட்டில் வந்துட்டு இந்த டேஸ்ட்டு பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி வதக்கும் போதே எனக்கு தேவையான உப்பு போட்டுட்டேன். அதனால் இப்போ மிக்சியில் வந்துட்டு மாற்றும் போது சேர்த்துக்கல. வானலில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிறேன். சின்ன வயசில் எங்கள் அம்மா என்ன சட்னி அரைக்கட்டும்னு கேட்டாங்கன்னா டக்குன்னு எனக்கு தோன்ற 2 சட்னி, தேங்காய் சட்னி அண்ட் இன்னொன்று தக்காளி சட்னி. அவ்வளோ பிடிக்கும் தக்காளி சட்னி. வெங்காயம் தக்காளி வதக்கினா அதே வானலில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு பொரிஞ்சதும் அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை ஊற்றி மிக்ஸ் பண்ணிங்கன்னா செம்மையாக கலர்ஃபுல்லாக தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நான் அவ்வளோவா சமையலில் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச சமையலை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா இட்லியும் சூடு ஆறிடுச்சு. காலையிலேருந்து நான் என்ன பண்ணேன்னு தெரியல. ஆனால் ஒரு 3:30க்கு எந்திரிச்சேன். 3:30லேருந்து 9 மணி வரைக்கும் நின்றுக்கிட்டு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கேன். மேபி சாமிக்கு அபிஷேகம் பண்ணது ஒரு பதட்டம் அதெல்லாம் வந்துட்டு எனக்கு டைம் டிலே ஆச்சு. இன்றைக்கி வந்துட்டு லன்ச் எல்லாம் காலையிலே செய்யலை. வெறும் பிரேக்ஃபாஸ்ட்டு மட்டும்தான். கையோட கிச்சன் கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிவிட்டு சாப்பாடு நானும் சாப்பிட்டு முடிச்சுட்டு என்னோடய ஆஃபீஸ் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மதியானம் பசங்க வரும்போது தான் சூடாக சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும். என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே டியூன். பை பாய்.